ஃபிளாஷ் பண்ணி பாருங்க. அடுத்து எல்லாமே வீடியோஸ் தான். கீழே டேட்டை செக் பண்ணிக்கலாம். அந்த போட்டோஸ், வீடியோஸ் இது எல்லாமே இன்னைக்கு காலையில எடுத்தது. புரியுது. டிவியை பார்த்து சிரிக்கிறாளா? ஆமா. அவ்வளவுதான், வேற இல்ல. உங்க பேத்தி உங்க வீட்ல இருக்கிற அதே ஹாப்பினஸோட தான் எங்க வீட்லயும் இருக்கா. பாத்தீங்கல்ல? பார்த்தம்மா. அவளை அதே ஹாப்பினஸோட உங்ககிட்ட கொண்டு வந்து நான் சேர்த்துடுறேன். நீங்க என் கூட கோஆபரேட் பண்ணணும். என்ன கோஆபரேட் பண்ணோன்னு நீங்க சொல்லவே இல்லையே. ஒரு பொண்ணுக்கு பூர்வ ஜென்ம நினைவுகளை கொண்டு வரணும். பூர்வ ஜென்ம நினைவுகளை கொண்டு வரணுமா? ஆமா. யாருக்கு கொண்டு வரணும்? காவியாங்கிற ஒரு பொண்ணுக்கு. யாரு காவியா? காவியாங்கிறது யாருன்னு உங்களுக்கு டீடைலா சொல்றேன். ஆனா நீங்க கோஆபரேட் பண்ண முடியாதுன்னு அடம் பிடிக்க கூடாது. இப்பெல்லாம் நீங்க அந்த வேலையை செய்யறதுக்கு மறுக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டனே. அது உண்மையா இல்லையா? அது வந்து ஃபேமஸ் சைக்காட்ரிக் டாக்டர் ஹிப்னாட்டிசம்ல எப்படிப்பட்டவங்களையும் மயக்கி பழைய காலத்துக்கு கூட்டிட்டு போற கெப்பாசிட்டி உள்ளவர். இப்பெல்லாம் அந்த மாதிரி பண்ண சொன்னா முடியாதுன்னு ஏன் சொல்றீங்க? நீங்க இதுக்கு முன்னாடி பூர்வ ஜென்ம நினைவுகளை திருப்பி கொண்டு வர கேஸ் விஷயமா என்ன காண்டாக்ட் பண்ணீங்களா? ஆமா டாக்டர். ஏறக்குறைய 3 மாசமா எங்க ஆளுங்க விடாம உங்களை ஃபாலோ பண்றாங்க. ஆனா நீங்க பொடி கொடுக்கல. அதனாலதான் உங்க பேத்திய கடத்தி உங்களை மடக்கணும். என்ன டாக்டர், ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலமா. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் ஹிப்னாட்டிசம்ல எக்ஸ்பர்ட் தான், பிரபலமான சைக்காட்டிஸ்ட் தான், எல்லாமே கரெக்ட். ஆனா பூர்வ ஜென்ம நினைவுகளை கொண்டு வரதுல எக்ஸ்பர்ட்டான்னு கேட்டா எனக்கு தெரியலம்மா. நான் அப்படி ஒரு விஷயத்த இது வரைக்கும் பண்ணதே இல்லை. என்ன டாக்டர், இது வரைக்கும் அழகா உண்மையை தானே பேசிட்டு இருந்தீங்க. இப்ப ஏன் பொய் சொல்றீங்க? இதுல என்ன பொய் இருக்கு? நீங்க எப்போ யாருக்கு பூர்வ ஜென்ம நினைவுகளை கொண்டு வந்தீங்கன்னு என்கிட்ட ஆதாரபூர்வமா இருக்கு. நான் யாருக்கும் பழைய நினைவுகளை கொண்டு வர முயற்சி எல்லாம் பண்ணல. மகாதேவி சொல்லி பண்ணல? ப்ரூவ் பண்ணட்டுமா? மகாதேவினா எந்த மகாதேவி? மகாதேவினா மகாதேவி தான். உங்களுக்கு ஒரே ஒரு மகாதேவியை தான் தெரியும்னு எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். உங்களுக்கு உங்க பேத்தி வேணும்னா நீங்க எனக்கு விஷயங்களை சொல்லணும். நீங்க செல்வேந்திர பூபதி பரோபதி குடும்பத்துக்காரங்களா? இல்ல. பின்ன? அவரு தம்பி ஜெயேந்திர பூபதி குடும்பத்துக்காரங்க. மாதேவிங்கிற மகாதேவி எனக்கு அக்கா ஆகணும். என்னோட பெரியப்பா பொண்ணு. அவங்களுக்காக நீங்க ராகினிங்கிற பொண்ணுக்கு பூர்வ ஜென்ம நினைவுகளை ரீகலெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண விஷயமும் எனக்கு தெரியும். உண்மையா இல்லையா? உண்மைதான். அந்த பொண்ணுக்கு பூர்வ ஜென்ம நினைவுகளை ரீகலெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ண நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஏன் யோசிக்கிறீங்க? இல்ல, இனிமே யாருக்குமே
அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்றது இல்லைன்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன் அந்த முடிவுக்கு வந்தீங்க? வந்து பரவாயில்ல, சொல்லுங்க. ராகினி, இப்போ உன் வயசு என்ன? 22. ராகினி, இப்ப நீ ஆழ்நிலை உறக்கத்துக்கு போற. ஆழ்நிலை உறக்கத்துக்கு போற. ஆழ்நிலை உறக்கத்துக்கு போற. ராகினி, இப்ப உன் வயசு 22 இல்ல. நீ வாழ்க்கையில பின்னோக்கி போயிட்டு இருக்க. உன்னுடைய வயசு இப்ப 10. உன்னுடைய வயசு இப்ப 10. உனக்கு 10 வயசுல என்னெல்லாம் பிடிக்கும் சொல்லு. எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், அப்புறம் சினிமா பிடிக்கும், அப்புறம் டியூஷன் போக பிடிக்கும். ராகினி, இப்போ உன் வயசு இன்னும் குறையுது. இப்போ நீ குழந்தை, பச்சை குழந்தை. ராகினி, இப்போ உன் வயசு இன்னும் குறையுது. நீ போன ஜென்மத்துக்கு போற. இப்ப நீ போன ஜென்மத்துக்கு போயிட்ட. போன ஜென்மத்துக்கு போயிட்ட. உன் பேர் இப்போ பரிமலா தேவி. பரிமலா தேவி. பரிமலா தேவி. பரிமலா தேவி. பரிமலா தேவி, நான் பேசுறது இப்ப கேக்குதா? பரிமலா தேவி, பரிமலா தேவி, நான் இப்ப கேள்விகளை கேட்கலாமா? கோடிக்கணக்கான மதிப்புள்ள நகைகள், ஆபரணங்கள், உயில் பத்திரம் அடங்கின பெட்டி, இதையெல்லாம் எங்க ஒளிச்சு வச்சிருக்க? பரிமலா தேவி, இதையெல்லாம் எங்க ஒளிச்சு வச்சிருக்க? பரிமலா தேவி, சொல்லுமா, எங்க ஒளிச்சு வச்சிருக்க? இவ இறந்துட்டா. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா. எப்படி? தெரியல. என்ன டாக்டர், நீங்க கேட்ட வசதி எல்லாம் பண்ணி கொடுத்தோம். அப்படியும் உங்களால இவளோட போன ஜென்மத்து ஞாபகங்களை ரீகலெக்ட் பண்ண முடியலையே. என்ன சந்தேகப்படுறீங்களா? யாரோ ஒரு நாடி ஜோசியன் இந்த ராகினி தான் போன ஜென்மத்துல பரிமலா தேவின்னு சொன்னது ஏன் பொய்யா இருக்க கூடாது? அவங்க எங்க குடும்பத்துக்கு பரம்பரை பரம்பரையா ஜோசியம் சொல்றவங்க. அவங்க கணிப்பு என்னைக்குமே தப்பாது. இதெல்லாம் ஒரு வகையான சைக்காலஜி. சில வார்த்தைகளை சில பேர் சாமர்த்தியமா பிரயோகிச்சு பேசினா அவங்க சொல்றதெல்லாம் உண்மை போலவே தோணும். அதெல்லாம் இல்ல டாக்டர். என் தங்கச்சி இறந்த 12:43 இருந்து அடுத்த 2 வினாடிக்குள்ள பிறந்த ஏதோ ஒரு பொம்பளை குழந்தைக்குள்ளதான்
அந்த ஆத்மா நுழைஞ்சிருக்கோன்னு ஜோசிக்கார் உறுதியா சொல்லியிருக்காங்க. இறந்த அந்த 2 வினாடிக்குள்ள ஒரே ஒரு பெண் குழந்தை தான் பிறந்ததுன்றதுக்கு என்ன கேரண்டி? 2 குழந்தைங்க பிறந்து முதல் குழந்தையில ஆத்மா நுழைஞ்சிருந்து நீங்க 2வது குழந்தைய தேடினீங்கன்னா எப்படி கிடைக்கும்? டாக்டர், அப்படின்னா அந்த மாதிரி சமயத்துல வேற ஏதாவது பெண் குழந்தை பிறந்திருக்கான்னு தேடிட்டு வரேன். அதையும் செக் பண்ணுங்களேன் ப்ளீஸ். இனிமே நீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்ன கூப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் 6 மாசமா அவங்க அந்த இன்னொரு குழந்தைய தேடுறதா சொல்லி எனக்கு நிறைய தடவை போன் பண்ணிட்டாங்க. நான் அந்த மாதிரி விஷயங்களையே இனிமே பண்றதே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் காவியா விஷயத்துல கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். நீங்க எனக்கு காவியா விஷயத்துல உதவியே பண்ண வேண்டாம். காவியா விஷயத்துல உங்ககிட்ட உதவி கேட்டு வரப்போறது அந்த மகாதேவி தான். அவங்க உங்ககிட்ட உதவி கேட்டு வரும்போது உங்களோட சேர்த்து அவங்களும் ஜெயில இருப்பாங்க. ஜெயிலியா? ஆமா, ராகினி காணாம போன விஷயமா அவங்க கணவர் வந்து எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. உங்ககிட்ட ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு? போலீஸ் அதிகாரி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்காம வேற யார்கிட்ட கொடுப்பாங்க? நீங்க போலீஸ் அதிகாரியா? ஆமா, ஏசிபி லக்ஷ்மி தேவி. அப்படின்னா மகாதேவி தங்கச்சின்னு சொன்னது போய். ராஜேஷ்ங்கிறவரு தன்னோட மனைவிய கடந்த 6 மாசமா காணோம். கடைசியா அவங்க மகாதேவிய பார்க்க போயிருக்காங்க. கேட்டா அவங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. நேரடியா கேட்டா பிரச்சனை ஆகுமேன்னு அவங்க கிட்டே வேலைக்கு சேர்ந்ததுல அவங்க ஏதேதோ தில்லுமுள்ளு பண்றாங்கன்னு தெரியுது. ஆனா எதுக்குமே ப்ரூஃப் இல்ல. டாக்டர் குணசீலன் ஒருத்தருக்காக அவங்க ரொம்ப ட்ரை பண்றாங்க. ஏதோ பூர்வ ஜென்ம விஷயம்னு சொன்னதும் நாங்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு உங்களை ட்ராப் பண்ண என்ன வழின்னு யோசிச்சோம். உங்க பேத்திய கிட்னாப் பண்ணோம். காவியாவை உண்மையிலேயே ட்ராப் பண்ணிட்டு இருக்கிற மகாதேவி காதுக்கு விஷயம் போனாலும் தன்னை பிடிக்காத சித்தப்பா பசங்க தான் இதை செஞ்சாங்கன்னு நம்பட்டுமேன்னு காவியா பேரை யூஸ் பண்ண, அவங்க ஃபேமிலி பேரையும் யூஸ் பண்ண. ஆனா லக்கிலி நீங்களே மகாதேவியோட சேர்ந்து ராகினிய கொலை பண்ண விஷயத்த ஒத்துக்கிட்டீங்க. நான் கொலையெல்லாம் பண்ணல. அதையெல்லாம் கோர்ட் முடிவு பண்ணும். உங்களை பிடிக்கிற வரைக்கும் தான் எங்க வேலை. என்ன ஏசிபி சார்? சாரி மேடம், நீங்க ஆபீசர்னு தெரியாம உங்களை அவமானப்படுத்திட்டேன். இட்ஸ் ஓகே. இவரை ட்ராப் பண்றதுக்காக தான் உங்களை அடிச்சிட்டேன். சாரி. நோ ப்ராப்ளம் மேடம். நான் இப்பவே என் வக்கீல்கிட்ட பேசணும். இப்ப எந்த முயற்சி எடுத்தாலும் உங்க பேத்திக்கு தான் டேஞ்சர். பேசாம இருங்க. எஸ் மேடம், சொல்லுங்க. மிஸ்டர் ராஜேஷ் மேடம், மனசை ஆறுதல் படுத்திக்கோங்க. ஏன் மேடம்? நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மனைவிய அந்த மகாதேவி கிட்னாப் பண்ணல. பின்ன மேடம், மேடம் ஹலோ மேடம், என்னாச்சு மேடம்?